ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மறுபடியும் மறுபடியும் உன் பிரச்சனைகள்லேருந்தும் உன் கஷ்டங்கள்லேருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வர்றேன். இப்போது இன்று இரவு கூட அப்படிதான் உனக்காக ஒரு அழகான அற்புதத்தை நடத்தி காட்டணும்னு முடிவெடுத்துட்டேன். உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டம் எல்லாமே இப்போது உனக்கான வெற்றியாக மாறப்போகுது. இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கையில் உன்னை சிறப்பான ஆளாக மாற்றி காட்டுறேன். இப்போது நீ பாதியிலேயே நின்று பயப்பட வேணாம். இனிமேதான் உன் வாழ்க்கையில் உயர்வுக்கான காலம் ஆரம்பமாக போகுது. இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்ட முயற்சி செஞ்ச, இப்போது நீ துவண்டு சோர்ந்து போய் அவ்வளோதான் நமக்கு நல்லதே நடக்காதுன்ற முடிவுக்கு வர வேணாம். முயற்சியை தொடாமல் அதை தொடங்காமல் எந்த விதத்திலும் எனக்கு நல்லது நடக்கலைன்னு சொல்கிறவன் தான் தோற்று போவான். நீ தொடர்ந்து கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும்போது எப்படி தோற்பாய் என் செல்லமே? நீ முழுமையாக என்ன நம்பினா இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டுவேன். நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்காம போயிடுச்சுன்னு நினச்சி மனசு தளராதே. எல்லாமே வெறும் சோதனை தான். இனிமேதான் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து விடாமல் செஞ்சினா கண்டிப்பா உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழ முடியும். நீ எதை முடிவு நினச்சியோ அதெல்லாம் உன்னை விட்டு கடந்து போயிடுச்சு. இனிமேதான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் ஆரம்பமாக போகுது. உண்மையிலேயே உன் வாழ்க்கைக்கான ஒரு புது தொடக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன்னை நிமிர வைக்கவும், உன்னை வெற்றி பெற வைக்கவும், உன்னை ஜெயிக்க வைக்கவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு இப்போது மாபெரும் வெற்றிகளை நீ வரவழைக்கப் போகிறாய். உன் முயற்சியின் மூலமாகவே உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரப்போகுது. நீ விழுந்ததையெல்லாம் தாண்டி உன்னை எழுப்பி நிற்க வச்சு உன்னை எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரத்தோட பாராட்டும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டதால தான் இப்போது உன்னை வலிமையாக மாத்திர வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் எதற்கும் வருத்தப்படாத அளவுக்கு உன் வேதனைகள் அனைத்தையும் முழுமையாக நீக்கி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். நீ வேணும்னா பாதியில் சோர்ந்து போகலாம். ஆனால் இந்த வராகி அம்மா உன்னை முழுமையாக நேசிப்பதின் காரணமாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை தூக்கி உயர்த்த தான் போகிறேன். நீ ஒரு அடியை எடுத்து வச்சினா நான் உனக்காக 10 அடி எடுத்து வச்சு உன் பக்கத்தில் வருவேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாத வருத்தத்தையும் வேதனையும் மனசுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் அருளால் அது எல்லாமே காணாமல் போக போகுது. என்னை நம்பும் உன் வாழ்க்கையை நான் என் கைகளில் என் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு உன்னை நல்லபடியாக வெற்றி பெற வைக்க போகிறேன். எல்லாரும் வேணான்னு விட்டுட்டு போன விஷயத்த நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யும்போது என் அருள் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுக்கும். நீ கொஞ்சம் மனசு தளர்ந்திருக்கலாம். ஆனால் உன்னை நிமிர வைக்கும் அந்த ஒரு நேரம்தான் இன்னும் சிறிது நாளுக்குள்ளே வந்து சேரப்போகுது. நீ எது நடக்கலைன்னு நினச்சி வருத்தப்பட்டியோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கான வேலைகளை தான் இந்த வராகி அம்மா செய்ய வந்திருக்கேன். நான் உன் பக்கத்திலே இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை துடைத்து என் அருளால் உன் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும்படி செய்கிறேன். நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். இப்போது வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வலிமை பெற்ற தைரியமான ஆளாக நீ ஜெயிக்க போற. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு உனக்கு துணையாக வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என் செல்லமே. நீ சோர்ந்து இருப்பாயே தவிர ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். இப்போது உன் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை இழந்து நீ சோர்ந்து போவது போல் தெரிந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு ஆற்றலையும் திறமையையும் அள்ளி கொடுத்து உன்னை உயரத்தில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கான பதில்கள் கிடைக்காம இருந்தாலும் உனக்கான நல்லது நடக்காமல் இருந்தாலும் இந்த வராகி அம்மா என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு நல்ல வழியை காட்டியே தீருவேன். நீ எப்போதும் நிம்மதியாரு. இந்த வராகி அம்மா உனக்கான நல்வழியை வெளிச்சமாக காட்டுறேன். நீ கண்ணீர் வடிப்பதையும் கவலைப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இனிமே அதை சந்தோஷமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
என்னை நம்புனீனா உன்னால் முடியாததுன்னு இங்கே எதுவுமே இருக்காது. உன்னை ஏளனமா இலக்காரமா பார்த்த மனிதர்கள் முன்பாகவே உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறேன். நீ எடுத்த ஒவ்வொரு தவறும், நீ செய்த ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கு உரியதாக இருக்கணுமே தவிர எந்த விஷயமும் உன்னை தாழ்த்தவோ அல்லது உன்னை தோற்கடிக்கவோ உதவக்கூடாது. நீயே உனக்குள் குறையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நிறைவான வாழ்க்கையை வாழக்கூடிய நிம்மதியான ஆளாக மாறு. நான் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. இப்போது நிம்மதியற்றதாக இருக்கும் உன் வாழ்க்கையில இப்போது நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி ஒரு புது நாளை உருவாக்க போறேன். நீ கீழே விழுந்தாலும் நான் உன் கையை பிடிச்சி மேலே எழுப்பி நிப்பாட்டுவேன். நீ யாராலும் மறக்கப்படவில்லை, ஏன்னா நான் உன் கூடவே இருக்கேன் அல்லவா. எல்லாரும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் கண்டும் காணாமல் கலண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நாளைக்கு நீ ஜெயித்த பிறகு இதே மனிதர்கள், இதே உறவுகள், இதே உலகம் உன்னை தூக்கி வச்சு எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு சொந்தக்காரவங்கன்னு உன்னை சொந்தம் கொண்டாடி சந்தோஷப்படத்தான் போகிறாங்க. உன் முயற்சி இதுவரைக்கும் பலிக்காமல் நடக்காமல் போயிருந்தாலும் உன் வாழ்க்கை பயணம் ஒருபோதும் வீண் போகாது. இந்த வராகியம்மா உனக்கான துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. கண்டிப்பா நான் வெற்றியின் உச்சத்தைக்கு உன்னை கொட்டிட்டு போவேனேன்னு சொல்லவே. வெற்றி எப்போதுமே வேகமாக நினச்சவனே வந்துடாது, ஒரு சின்ன முயற்சி செஞ்சவனே கிடச்சிடாது. அது எப்போதும் அதற்கான நேரம் வரும்போது தான் வரும். அது வரைக்கும் எல்லா வலியையும் வேதனையும் ஒரு காரணத்தோடு தான் நடக்குதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு காரணமாக இந்த வராகியமாவே உன்னை வெற்றி பெறச் செய்வேன். நீ ஒருபோதும் தலை குனியவோ தாழ்ந்து போகவோ விட்டுட மாட்டேன். இந்த வராகியமா உனக்கு பக்கபலமாய் உனக்கு ஆதரவாய் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ விட்டுட்டு போனதும் நீ இழந்ததும் திரும்ப உன்னை தேடி வரத்தான் போகுது. எப்போதும் நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு ஜெயிச்சு வாழ்றதுக்கு இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையா இருப்பேன். நீ சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கையில இப்போது சோதனையும் கஷ்டங்கள் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் முகமெல்லாம் புன்னகையாக, மனமெல்லாம் மகிழ்ச்சியாக நீ வாழும்படி நான் செய்கிறேன். அந்த அளவுக்கு உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுக்க தான் போகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு. உனக்கே தெரியாம உன் வாழ்க்கைக்கு ஏற்றது அனைத்தையும் நான் உனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் என் செல்லமே. நீ யாருக்கும் தெரியாம தனியாக உட்காந்து கண்ணீர் விடுறதும் கலங்குவதும் மனசுக்குள்ளேயே ஏங்கி வருந்துவதும் அனைத்தும் எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்காதே. நீ பசுமையாக முளைக்கக்கூடிய நல்ல மண். இப்போது இந்த மண் சுமையாக பாரமாக தெரிந்தாலும் இந்த மண் தான் நாளைக்கு முழு பூந்தோட்டத்தை உருவாக்க போகுது. ஆம் என் செல்லமே, நீதான் உனக்கான அழகான உலகத்தை உருவாக்கப் போகிற வெற்றியாளனாக மாறப்போற. நான் உன்னை நல்ல விளைநிலமாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்தது நடக்கலன்றதுக்காக நீ தோண்டு போகாதே. என்னை நம்புனினா நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். நீ எதையும் குறை சொல்லாம குற்றம் சாட்டாம நடப்பதை ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நாளைக்கே உன் கைகளில் உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன். இப்போது நீ எந்த இடத்துல நிற்கிறியோ இது ஒன்றும் முடிவல்ல, இதுதான் ஒரு புது ஆரம்பம். இந்த இடத்துல இருந்து கூட நீ நம்பிக்கையோடு பக்தியோடு உன் வாழ்க்கையை தொடங்குனினா இந்த வராகியம்மா உனக்கு நிழலாக இருந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தருவேன். என் மேலே நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு அடியையும் முன்னாடி எடுத்து வச்சு போய்கிட்டே இரு. உன் பயத்தையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி நான் உனக்கான வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் கொடுப்பேன் என் செல்லமே. நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து தான் இந்த வராகியம்மா உனக்கான வெற்றியை உறுதியாக தரப்போகிறேன். இப்போது உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் விஷயங்களே நாளைக்கு உன்னை கரை சேர்த்து உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போக போகுது. அதனால் இப்போது நடக்கும் எதை நினைத்தும் நீ சோர்ந்து போகாதே. நான் உன் கூடவே இருந்து உன்னை தலை நிமிரச் செய்வேன் என் செல்லமே. இப்போது நீ வருத்தங்களிலும் வேதனைகளிலும் மிதந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இந்த வருத்தம் உன்னை எங்கேயும் தள்ளி விடாம உன்னை உயர்ந்த வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போறேன். என்னை நம்புகிற உன்னை கண்டிப்பா வெற்றியின் உச்சத்துக்கு எடுத்துட்டு போவேன்.
நீ நடந்த பாதை சரியில்லாததாக, மேடு பள்ளமானதாக, ஒற்றுமை இல்லாததாக இருந்திருக்கலாம். ஒவ்வொரு மனிதரும் ஒரு விதமான கொள்கைகளோடு தனித்துவத்தோடு இருப்பதுதான் யதார்த்தம். நீ அதில் உன்னுடைய தனித்துவத்தை உலகுக்கு காட்ட தயாராகு. உன் வலிமை யார் மூலமாகவும் எப்படியும் மறைக்கப்பட நான் விட்டுற மாட்டேன். என் மேலே நீ நம்பிக்கை வைத்ததற்கு பலனாக நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செய்து தருகிறேன். என் செல்ல பிள்ளை அன்னை, எதுக்கும் கலங்க வேண்டாம். உன் கஷ்டம் தீருமா, கவலை தீருமானு தானே யோசிக்கிறாய். எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த வராகி அம்மா இருப்பேன். நீ என் மேலே நம்பிக்கையை வச்சினா கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை செய்வேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்க சோதனைகள் எல்லாமே நீ வெற்றி அடைவதற்கான நேரம் நெருங்கி வந்துருச்சுன்றதுக்கான அடையாளம்தான். எப்போதும் நீ எதுக்கும் பயப்படாத. இந்த வராகி அம்மா சரியான இடத்துல உன்னை உயிரை கொண்டு போய் உட்கார வைப்பேன். உன் வாழ்க்கையில் இன்பம் ஒளிரும்படியும் மகிழ்ச்சி நிலைக்கும்படியும் நான் செய்கிறேன். நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் உனக்கு இழப்பு கிடையாது. கண்டிப்பாக உன்னுடைய நிலைமையை நான் உயர்த்தி அமைப்பேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும் போது இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. கடல் போல பிரச்சனைகள் எவ்வளவு பெருசாக உனக்கு வந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாத. உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விலக்கி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா இருக்கேன்னு என் மேலே முழு நம்பிக்கை வை. நீ என் மேலே எப்போது நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த நிமிஷத்துலேருந்து உன் வாழ்க்கையே மாறத் தொடங்கும். இப்போது சலிப்பும் வெறுப்பும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றியும் அழகுமாக மாறப்போகுது. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் விருப்பம் போலவே உனக்கு அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே.